Hi friends, welcome back to A5 Techno Tamil. இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா vlog 2 பண்ண போறோம். பாத்தீங்கன்னா ஒரு மோட்டோ vlog. இப்போ நம்ம பாத்தீங்கன்னா வெளிய போறோம். அதனால அந்த வெளிய போற அந்த ரூட் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோல நான் காட்டுறேன். ரூட் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கிராமத்து பகுதியில தான் போயிட்டு இருக்கேன். அந்த இடம் பாத்தீங்கன்னா நல்ல பச்சை பசேன்னு நல்ல சூப்பரான ஒரு நேச்சரான சூப்பரான ஒரு இடம். அது உங்களுக்கு இந்த வீடியோல கவர் பண்ணணும்னு நினைச்சேன். அந்த வீடியோ தான் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. அது ஒரு சின்ன vlog 2 மாதிரி எடுக்கலாம்னு நினைச்சேன். அது எப்படி வந்துருக்கு தெரியல. நல்லா இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி அதுல இருக்கிற ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா நான் போற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிபிகேஷனும் உங்க போனுக்கு வரும். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு பாத்தீங்கன்னா சின்ன ஒரு மெம்பர் ஒருத்தர் போறான். ஒரு குட்டி மெம்பர் தான். அது வேற யாரும் இல்ல, ஒரு சின்ன ஒரு நாய்க்குட்டி ஒன்று வாங்க போறேன். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட நான் சொல்லி வச்சிருந்தேன். அவரு பாத்தீங்கன்னா நான் சொல்லி வச்சு ஒரு 1 month ஆகுது. அவர் ஒரு நாய்க்குட்டி எனக்கு ஃப்ரீயா குடுக்குறேன்னு சொன்னாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாய்க்குட்டி பாத்தீங்கன்னா நான் இன்னும் பாக்கல நாய்க்குட்டிய. அவங்க அந்த இடத்துக்கு போய் தான் அந்த நாய்க்குட்டியை பார்க்க போறேன். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு மோட்டோ விளாக் மாதிரி, அதாவது பாத்தீங்கன்னா வண்டியில போயிட்டு இருக்கும் போதே ஷூட் பண்ற மாதிரி உங்களுக்கு நான் வீடியோல காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல பெல் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனல்ல சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனல்ல இனிமேல் கண்டிப்பா வரும். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல வீடியோஸ் எல்லாம் அதிகமா போடல. பாத்தீங்கன்னா நான் ஒர்க்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெளியே போயிருந்தேன், கொஞ்சம் பிஸியா இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் நான் கண்டிப்பா வீடியோ எல்லாம் போடுற ட்ரை பண்றேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்க வீடியோ போடலன்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், நான் கண்டிப்பா வீடியோல போறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி வீடியோ போடுறேன். சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நாம பாத்தீங்கன்னா இந்த வண்டி தான் போறோம். இந்த வண்டி பாத்தீங்கன்னா டிவிஎஸோட எக்ஸல் 100 ஹெவி டியூட்டி. இதோட ஸ்பீடு பாத்தீங்கன்னா 40ல இருந்து 50 வரைக்கும் நல்லா சூப்பரான ஸ்பீடு கிடைக்கும். நல்ல சூப்பரான மைலேஜும் கிடைக்கும். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போற ரூட்ல பாத்தீங்கன்னா ஷூட்டிங் எடுக்கிறதுக்காக ஒரு கிராமத்துல பாத்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறதுக்காக இது பாத்தீங்கன்னா பக்கத்துல தான் இருக்கு. நம்ம அப்படியே போகும்போது அப்படியே பாத்துட்டு போலாம். போகும்போது அந்த ரூட் வழியே தான் போறோம். அந்த ஷூட்டிங் ஸ்பாட் வழியே தான் நம்ம கிளம்பி போறோம். அந்த அப்படியே நான் உங்களுக்கு இந்த வீடியோல உங்களுக்கு அதை காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிளம்பலாம். நம்ம வண்டி சாவி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாம இப்ப கிளம்பலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்மளோட முக்கியமான ஒண்ணு மாஸ்க எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்மளோட மாஸ்க் ரொம்ப முக்கியம். நம்ம மாஸ்க் போட்டு தான் வெளியே போறோம். ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட மோட்டோ விளாக் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வண்டியில சூப்பரா போயிட்டு இருக்கோம். இப்போ நம்ம வீடியோ கவர் பண்றதுக்கு யூஸ் பண்ற கேமரா பாத்தீங்கன்னா நம்ம மொபைல் இருக்கக்கூடிய கேமரா தான் நாம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இதோட கிளாரிட்டி பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்திருக்கு. இப்போ கேமரா இல்லாத பட்சத்துல நம்ம போன்ல இருக்கிற கேமரா தான் யூஸ் பண்ணி விளாக் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எதுக்காக வண்டியில கிளம்பி போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஒரு நாய்க்குட்டி வாங்கறதுக்காக தான் போயிட்டு இருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பாத்தீங்கன்னா நாய்க்குட்டிக்கு நான் ஏற்கனவே கேட்டு வச்சிருந்தேன் அவர்கிட்ட. அவரு பாத்தீங்கன்னா நாய்க்குட்டி தரேன்னு சொல்லியிருக்காரு. நாம அந்த நாய்க்குட்டியா வாங்கறதுக்காக தான் நம்ம வண்டியில கிளம்பி போயிட்டு இருக்கோம். நம்ம வீடியோல கவர் பண்ண பிளேசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான பிளேசஸ். இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே கிராம பகுதியில தான் நம்ம வீடியோ கவர் பண்ணிட்டு இருக்கோம். ரோட் சைட்லயே பாத்தீங்கன்னா அந்த ரோட்ல நம்ம ரோட் சைட்லயே பாத்தீங்கன்னா சூப்பரான பிளேசஸ் இருக்கு. அவ்வளவு பியூட்டிஃபுல்லான பிளேசஸ். இந்த பிளேசஸ் வீடியோல பாக்குறதை விட நம்ம நேர்ல வந்து பார்க்கும்போது அவ்வளவு அழகா இருக்கும். சூப்பரான ஒரு நல்ல ஒரு நேச்சரான பிளேசஸ் சொல்லலாம். ஒரு கிராமத்து பகுதியில சூப்பரான ஒரு பிளேசஸ். நம்ம வண்டியில அதிகமான ஸ்பீடெல்லாம் போகல. ஒரு 35 இருந்து 40 ஸ்பீட்ல தான் போயிட்டு இருக்கோம். இந்த ஸ்பீட்ல பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ ஷூட் பண்றதுக்கு நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம வண்டியில போறதுக்கும் சூப்பரா இருக்கும்.
நம்ம வண்டி பாத்தீங்கன்னா நல்ல மைலேஜும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம 1 லிட்டர் பெட்ரோலுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சூப்பரான மைலேஜ் கிடைக்கும். நம்ம ஒரு நார்மல் ஸ்பீட்ல போகும்போது. நான் கொஞ்சம் மியூசிக்கெல்லாம் ஆட் பண்ணி வீடியோ கொஞ்சம் எடிட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பாருங்க. நான் ஷூட்டிங் பிளேஸ்னு சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பிளேஸ் தான் இது. இங்கதான் ஷூட்டிங் நடக்குது. ஒரு மூவி ஷூட்டிங்காக இங்க வந்திருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா அவங்களோட வண்டியெல்லாம் இங்க நிக்குது. அவங்க யூஸ் பண்ற மெட்டீரியல் எல்லாம் இங்க வச்சிருக்காங்க. இந்த இடத்துல காலையில ஒரு ஷூட்டிங், ஒரு சின்னதா ஒரு ஸ்பாட் இருந்தது. அதாவது சின்னதா ஒரு ஷாட் எடுத்திருந்தாங்க. இப்ப மறுபடியும் ரீசார்ட்டுக்காக போயிட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா லஞ்ச் டைம் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப நான் வீடியோ ஷூட் பண்றது கூட 2:30 அந்த டைம்ல நான் வீடியோ கவர் பண்ணிட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்க நாம கேட்டதுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு அலோவ் பண்றது இல்ல. இந்த டைம்ல வேணா அலோவ் பண்றாங்க. இப்போ பேக்கிங் டைம்ல அலோவ் பண்றாங்க. இந்த மாதிரி கேமரா எடுக்கிறது, மூவி ஷூட் பண்ற அவுட்டர் ஏரியா, அதாவது பாத்தீங்கன்னா சரௌண்டிங்ஸ் எல்லாம் நம்ம கவர் பண்றதுக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க. மிச்சபடி பாத்தீங்கன்னா நான் அவங்க மூவி கவர் பண்ணிட்டு இருக்கும் டைம்ல ஷூட் பண்றதுக்கு இங்க மட்டும் இல்ல, எங்கேயுமே ஷூட் பண்றதுக்கு அலோவ் இல்ல. பப்ளிக் இங்க வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு அலோவ் பண்றாங்களா கேட்டீங்கன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு அலோவ் பண்றது இல்ல. எந்த மாதிரி டைம்ல அலோவ் பண்றது இல்லன்னு கேட்டீங்கன்னா அவங்களோட மூவி ஷூட் பண்ணிட்டு இருக்கும் போது இல்ல அந்த மாதிரி டைம்ல மட்டும்தான் அவங்க அலோவ் பண்றது இல்ல. மிச்ச டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்டு நம்ம போட்டோஸ் எடுத்துக்கலாம், வீடியோஸ் எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த மூவி ஸ்பாட் முடிச்சு அதுக்கப்புறம் வேற ஸ்பாட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கோம். அதாவது நாய்க்குட்டி வாங்கறதுக்காக நம்ம கிளம்பி ஸ்பாட்டுக்கு போயிட்டு இருக்கோம். நம்ம இப்போ லொகேஷன்ல தான் இருக்கோம். அந்த நாய்க்குட்டி வாங்கறதுக்கான அந்த இடத்துல தான் நம்ம இப்ப இருக்கோம். இதோட இந்த நாய்க்குட்டி பாத்தீங்கன்னா சூப்பரான நாய்க்குட்டி, ரொம்ப அழகா இருக்கு. இது நல்ல ஒரு பிரீடாவும் இருக்கு. அதோட மவுத் எல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரான பிளாக் கலர் மவுத். பிளாக் கலர் மவுத் இருந்துச்சுன்னா சரியான பயங்கரமா ஒரு வெறியா இருக்கும்னு சொல்லுவாங்க. நல்ல ஆக்ரோஷமா நல்ல ஆக்டிவா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நாய்க்குட்டி வாங்கிட்டோம். நம்ம லொகேஷன்ல போனோம், நாய்க்குட்டி வாங்கினோம், ஷூட்டிங் பிளேசஸ் எல்லாம் பார்த்தோம். இப்ப மறுபடியும் கிளம்பி நம்ம பாத்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கேன். நாய்க்குட்டியை பத்தி சொல்லணும்னா சூப்பரான ஒரு பிரீடு தான். நல்ல சூப்பரான ஒரு நாட்டு நாயோட இதோட பிரீடு பாத்தீங்கன்னா ஒரு கோம்ப நாயின்னு சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல நாட்டு நாயோடைய பிரீடு தான். அதோட வாய்ப்பகுதியில பாத்தீங்கன்னா சூப்பரான பிளாக் கலர்ல, வால்பகுதி பிளாக் கலரு, மேலையெல்லாம் கால் பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா பிளாக் கலர்ல சூப்பரான ஒரு நாட்டு நாயோட பிரீடு. இந்த நாய்க்குட்டியோடைய பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன நாய்க்குட்டி. இது பிறந்து பாத்தீங்கன்னா 2 வீக் தான் இருக்கும். ஒரு 13 நாள்ல இருந்து 14 நாள் தான் இருக்கும். ரொம்பவே சின்ன நாய்க்குட்டி. நம்மளோட A5 டெக்னோ தமிழ் சேனல்ல பாத்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி ஒரு டிராவலிங் வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் இதுதான் என்னுடைய செகண்ட் டிராவலிங் வீடியோ.
இந்த சின்னதா ஒரு vlog தான் இது. பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு டிராவலிங் வீடியோ மாதிரி. நம்ம போய் நாய்க்குட்டி வாங்கணும், அப்புறம் அது சரௌண்டிங் பிளேசஸ் எல்லாம் பார்த்தோம். இந்த நேச்சர் எல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. நம்ம இந்த வீடியோல பாக்குறதை விட நம்ம நேர்ல போய் பார்க்கும்போது இதை விட சூப்பரா இருக்கும் நேச்சர் பிளேசஸ் எல்லாம். இப்ப நல்லா ஒரு ஈவினிங் டைம் பாத்தீங்கன்னா நல்லா மழை வேற மாதிரி இருக்கும். நான் ஒரு டைம் பாத்தீங்கன்னா ஒரு 3 o'clock ஆயிருக்கும். 3 o'clockலயே பாத்தீங்கன்னா வெயில் கம்மியா தான் இருக்கு. ஒரு நல்ல சூப்பரான ஒரு கிளைமேட். நம்ம மற்றவங்கள விட பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் கேமராலாம் யூஸ் பண்ணுவாங்க, ப்ரொஃபஷனல் மைக் யூஸ் பண்ணாங்க, ப்ரொஃபஷனலா பைக் எல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா யூஸ் பண்ணிட்டு வீடியோஸ் எல்லாம் கவர் பண்ணுவாங்க. நிறைய ரொம்ப லாங்ல போய் வீடியோஸ் எல்லாம் எடுப்பாங்க, நிறைய பிளேசஸ் கவர் பண்ணுவாங்க. நம்ம மொபைல் இருக்கிற கேமராவே யூஸ் பண்ணி நம்ம அழகான பிளேசஸ் எல்லாம் நம்ம ஷூட் பண்ணிருக்கோம். அது நம்ம ஊருக்குள்ளேயே இருக்கிற பாத்தீங்கன்னா ஊருக்குள்ளேயே நல்லா அழகான சூப்பரான பிளேசஸ் எல்லாம் இருக்கும். நம்ம வீடியோல ஏற்கனவே சொன்ன மாதிரி வீடியோல பாக்குறதை விட நம்ம நேர்ல பார்க்கும்போது இதை விட சூப்பரா இருக்கும். இப்ப ரோட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. ரோட்ஸ் சில இடத்துல சில மேடு பள்ளம் இருந்தாலும் நமக்கு வண்டி ஓட்டுறதுக்கு சில இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா வைப்ரேஷன் இல்லாம சூப்பரா ஓட்டலாம். நடு இப்போ இந்த வியூ எல்லாம் பாத்தீங்கன்னா சென்ட்ரல்ல ரோடு, அப்புறம் பாத்தீங்கன்னா சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கிரீன் கலர்ல நல்லா சூப்பரா இருக்கு, ஒரு கலர்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லலாம். மேல ப்ளூ கலர்லயும் சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கிரீன் கலர்ல நல்ல பிளாக் கலர்ல ரோடு போட்டு வியூவே சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியா நான் என் வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ நான் வாங்கிட்டு வந்த நாய்க்குட்டியை நான் வீட்டுக்கு முன்னாடி விடுறேன். நாம போய் நம்மளுடைய நாய்க்குட்டியை புடிச்சிட்டு வந்துட்டோம். நம்ம பாத்தீங்கன்னா போன இடத்துல ஷூட்டிங் பிளேஸ் எல்லாம் பார்த்தோம். நாம மோட்டோ விளாக் வண்டியில போகும்போது வீடியோ எல்லாம் எடுத்தோம். குட்டி பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான குட்டி, நல்ல ஒரு ஆக்டிவா இருந்தது, நல்லா சாப்பிட்டு நல்லா ஆக்டிவா இருந்த குட்டி தான். ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு இந்த நாய்க்குட்டியோட வீடியோ காட்டுறேன் உங்களுக்கு. இது பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ரொம்ப நல்லா பழகிருச்சு. நாயை விட்டாரு கடைசியில நாய். டே டைகர். ஃப்ரெண்ட்ஸ், இதோட நேம் என்னன்னு கேட்டீங்கன்னா இதோட டைகர்னு சொல்லி நேம் வச்சிருக்கேன். இது எந்த அளவுக்கு புலி மாதிரி செயல்பட போகுதுன்னு தெரியல. டைகர்னா புலி தானே? எந்த அளவுக்கு புலி மாதிரி செயல்பட போகுதுன்னு தெரியல. கடிக்கிறான் பாரு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டைகர் பாருங்க நல்லா சாப்பிட்டு 2 கையுமே காதுல வச்சுக்கிட்டு பயங்கரமா தூங்கிட்டு இருக்கு. சின்ன குழந்தை மாதிரி செமையா தூங்கிட்டு இருக்கு. எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க நம்ம டைகரு. அண்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட சூப்பரான வீடியோ நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ இதோட வைண்ட் அப் பண்ணிடலாம். ஒரு டைகர் காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. டைகர்
டைகர் பாய் சொல்லு எல்லாருக்கும். பாய் சொல்லு. டாடா ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதோட சூப்பரான வீடியோலாம் நான் உங்களை பாக்குறேன். பாய். உனக்கும் ராவா அடிக்கத்தான் பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைட்டா சிப் பண்ணுடா. பூனைய விரட்டிட்டு ஓடாதுன்னு சொன்னனே கேட்டியா? சுவத்துல மோதி மூஞ்சி எப்படி ஆயிடுச்சு பாரு உனக்கு.